ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நெய்பர் தான் எங்களுக்கு இந்த பழம் குடுத்தாங்க. இதோட பேர் உங்களுக்கு தெரியுமா? அவங்க இத டேட்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. பட் டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. குட்டி பையன பார்த்தீங்களா? நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்ருக்கும்போது, அவனும் இப்படி தான் கிச்சன்ல உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டே இருக்கும்போது பாட்டு ஓடுச்சுன்னு சொல்லிட்டு எந்திச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஹஸ்பண்ட் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு, யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்ல நான்வெஜ் எடுத்து 1 மந்த் ஆச்சு. ஸோ அன்னைக்கு ஃபிஷ் தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் குழம்பு மட்டும் கூட்டி வச்சுட்டு, அதோட குட்டி தோசை ஊத்தி தம்பிக்கு டிஃபனுக்கு வச்சு குடுத்து விட்டாச்சு. ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது தான் அவங்க ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குழம்ப கொதிக்க வச்சு அதில ஃபிஷ்ஷ போட்டு இறக்கியாச்சு. சாதமுமே கொஞ்சம் லேட்டா தான் வச்சிருந்தேன். குக்கிங் ஒரு சைடு போயிட்டுருக்கும்போது க்ளீனிங் முடிச்சலான்னு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டுட்டாலும் ஸ்மெல் பயங்கரமா வரும். அதனால உடனே க்ளீன் பண்ணியாச்சு. குக்கிங் முடியும் போதே க்ளீனிங்கும் முடிஞ்சிருச்சு. நமக்கும் ஒர்க்லாம் சேர்ந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.